கொலஸ்ட்ரால். இந்த கொலஸ்ட்ரால் கெட்டதா? ஏன்னா எல்லாரும் பேசுகிற பார்த்தா கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடாது, கொலஸ்ட்ரால்னா இப்போ கெட்டதா? கொலஸ்ட்ரால் எப்போ வந்து ஒரு கெட்டதாக மாறுது அப்படின்னா டைப்பில் வருது. இப்போ ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, ஹை பிபி இருக்குது, அதுமாதிரி ஹை கொலஸ்ட்ராலும் இது ஒரு ஹலோ, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா ஹை கொலஸ்ட்ரால். ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, டாக்டர் எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லி மாத்திரை கொடுத்துருக்காங்க, இல்லை கொலஸ்ட்ரால் இருக்கான்னு செக் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறது. கொலஸ்ட்ரால்னால் என்ன? ஃபஸ்ட் வந்து கொலஸ்ட்ரால்னால் ஒரு ரொம்ப சிம்பிளாக புரிகிறதுக்கு அது வந்து ஒரு லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபேட், ரத்தத்தில் இருக்கக்கூடிய லிக்விட் ஃபார்ம் ஆஃப் ஃபேட்னு வச்சுக்கலாம். அது அப்படி இல்லாட்டாலும் புரிகிறதுக்காக தண்ணி வடிவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேட்டு தான் ரத்தத்தில் இருக்கிறது தான் இந்த கொலஸ்ட்ரால். இந்த கொலஸ்ட்ரால் கெட்டதா? ஏன்னா எல்லாரும் பேசுகிற பார்த்தா கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடாது, கொலஸ்ட்ரால்னா இப்போ கெட்டதா? அப்படி கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோமில் வந்தாலும் இது வந்து ஒரு தனியாக ஒரு என்டைட்டி அப்படிம்பாங்க. அதை என்ன அர்த்தம்னா, இந்த கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்பு தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணும். நம்மளாம் கொலஸ்ட்ரால் சாப்பிட்றதுங்கிறது ஒரு 10%, 20% வச்சுக்கிட்டாலும் 80% கொலஸ்ட்ராலை நம்ம தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நம்ம லிவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுமாதிரி இந்த கொலஸ்ட்ரால் வந்து கெட்டதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. இப்போ நம்ம உடம்புல உள்ள அவ்வளோ செல்லும் ஒரு எவ்வளோ செல் இருக்கும், ட்ரில்லியன் செல்ஸில் வந்து எல்லா செல் வால் எல்லாமே கொலஸ்ட்ராலில் செஞ்சது. அதே மாதிரி எல்லா ஹார்மோன் கொலஸ்ட்ராலில் செஞ்சது. இப்போ அதேமாதிரி ஒரு இரத்த குழாயில் எங்கேயாவது ஒரு டேமேஜ் நடக்குது அப்படின்னாவே முதல்ல இந்த கொலஸ்ட்ரால் தான் போய் அதை ஒரு பிரிட்ஜ் பண்ணும், அதை கோட் பண்ணும். இது மாதிரி அதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது இந்த கொலஸ்ட்ராலுக்கு. பட் அப்போ ஏன் இந்த கொலஸ்ட்ரால் எப்போ வந்து ஒரு கெட்டதாக மாறுது அப்படின்னா, முதல்ல வந்து இது வந்து ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம். அதாவது நம்ம இப்போது இது ஒரு டைப்பில் வருது. இப்போ ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, ஹை பிபி இருக்குது, அதுமாதிரி ஹை கொலஸ்ட்ராலும் இது ஒரு சேரும் பொழுது இது பெரிய பிரச்சனையாக வரலாம். எங்கே வரும்? இரத்த குழாய் பாதிப்பு. இரத்த குழாய் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, ரொம்ப சொன்னோம் ஹார்ட்டு, பிரெயின். ஸோ ஹார்ட் அட்டாக் மாதிரி வரலாம், இல்லை ஸ்ட்ரோக் மாதிரி வரலாம். இதுதான் இந்த கொலஸ்ட்ரால். அதேமாதிரி இந்த கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் ஏற 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 ரத்தம் திக்காயிடும். ரத்தம் திக்காகுது அப்படிங்கும் பொழுது இரத்த குழாய்கள் அதெல்லாம் ஃப்ரீயாக, அந்த பிளட் வெசலில் அது ஃப்ரீயாக போக முடியாது. அப்போது ரத்தம் சரியாக போகாது. அதே மாதிரி இது டெபாசிட் ஆகும். இந்த பிளட் வெசலில் இரத்த குழாய்களில் இது வந்து டெபாசிட் ஆகும். டெபாசிட்டான என்னாகும்? அந்த இடம் இரத்த குழாய் சுருங்கிக்கிட்டே வரும். ரத்தம் சுருங்குது, ரத்தம் திக்காக, இரத்த குழாய் சுருங்குது, ரத்தம் திக்காகும் போது அது ரத்தம் போகாது. ஸோ அடைப்பு வந்தால் அங்கே ரத்தம் போகலைன்னா அந்த ஹார்ட் வந்து ஹார்ட் அட்டாக் வரும். பிரெயினாக இருந்ததுன்னா ஸ்ட்ரோக் வரும். இதுதான் இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலுங்கிறது ஒரு வெறும் ஒரு கொலஸ்ட்ரால் செக் பண்ண மாட்டாங்க. இதை வந்து லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படிம்பாங்க. லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படின்னா அதில் 4-5 கொலஸ்ட்ரால் டைப் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது டோட்டல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு ஃபுல்லாக பார்க்குறது. அது வந்து 200க்கு கீழே இருக்கணும். அப்புறம் பேட் கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால், எல்டிஎல்மாங்க, லோ டென்சிட்டி லிப்பிட்மாங்க, அது கெட்ட கொலஸ்ட்ரால். அது வந்து 100க்கு கீழே வச்சுக்கணும். அதுமாதிரி நல்ல கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல், ஹை டென்சிட்டி லிப்பிட்மாங்க, அது வந்து 40-50க்கு மேலே இருக்கணும். அதுமாதிரி ட்ரைக்ளிசரைட் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற கொலஸ்ட்ரால்னு வச்சுக்கலாம். அது வந்து 150க்கு கீழே இருக்கணும். இதுதான். இது ஏன் எல்லாருக்கும் வருது? ஏன் வருதுன்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம லிவர் தான் அந்த கொலஸ்ட்ராலை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்டைல் தான் அது முக்கிய காரணம். நிறைய பேர் சாப்பாடு நான் கொலஸ்ட்ராலாக சாப்பிட்டேன் அதெல்லாம் ஒரு வந்து 10% தான். பட் லைஃப் ஸ்டைலில் முதல்ல வர்றது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதே இல்லாமல் ஒரு செடென்ட்ரி லைஃப், ஒரு எக்ஸசைஸே இல்லாமல் சும்மா உட்காந்தே இருக்கிற ஜாபு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எதுவும் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்டைல். வேலையே இல்லை, உடல் உழைப்பே இல்லாத உடம்பு, அதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். ரெண்டாவது ஒபிசிட்டி, வெயிட்டு, அதனாலையும் இது வரலாம். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்ஸ்மாங்க. சிலருக்கு பரம்பரையாகவே சில விஷயங்கள்னால அது சில என்சைம்ஸ் டெஃபிஷியண்ட்டாக இருக்கலாம், அதனால அதுமே வரலாம். இது தவிர ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இது சாப்பிட்டாலும் வரும். பட் இப்போ உள்ள லைஃப் ஸ்டைலில் முக்கியமாக சொல்ல வேணும், இப்போ உள்ள லைஃப் ஸ்டைலில் என்ன ஆகுதுன்னா, லேட்டாக சாப்பிட்றது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது கொலஸ்ட்ராலாக தான் மாறும். ஏன்னா நைட்டு தான் நம்ம உடம்பு வந்து லிவர் வந்து கொலஸ்ட்ராலை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்க, ரொம்ப ஃபேட்டாக சாப்பிட்றோன்னா அப்போ ஈஸியாக அது கொலஸ்ட்ராலாக மாறும், அது கெட்ட கொலஸ்ட்ராலாக மாறும். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, லைஃப் ஸ்டைல் தான் முக்கிய காரணம். நிறைய பேர் வந்து கீ நல்லது, நெய் நல்லது, சீஸ் நல்லது,
எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ட்ரான்ஸ் ஃபேட்டா இல்லை அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிடா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட்டு, ட்ரான்ஸ் ஃபேட்டு, இது ரெண்டும் அதில் இருக்குன்னா அது எதாக இருந்தாலும், அது நெய்யாக இருந்தாலும் கெட்டது கெட்டது தான். சின்ன வயசில் சாப்பிடும்போது நீங்கள் ஓடி ஆடி விளையாண்டுருந்தீங்கன்னா அது அதை வந்து காம்பன்சேட் பண்ணிடும். பட் இப்போ சின்ன பசங்களே விளையாடுறதில்ல, எல்லாம் ஃபோன்லேயே உட்காந்து. அப்போ இந்த கொலஸ்ட்ராலுங்கிறது சின்ன வயசுலேருந்தே மெதுவாக ஆரம்பிக்கிறது தான் கொலஸ்ட்ரால். அது 40 வயசில் யூஸ்வலாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணணும்? நிறைய ஹெல்த்தி ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா சாப்பிட்ணும். ஆயில் ஐட்டங்கள், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் குறைக்கணும். ஆயிலை திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணக்கூடாது. திரும்ப திரும்ப அதை சூடு பண்ணும்போது அது ட்ரான்ஸ் ஃபேட்டாக மாறுது. ஸோ அதை குறைக்கலாம். அதுமாரி சேச்சுரேட்டட் ஃபேட் உள்ள சீஸு, மெயனீஸு, கீ இதெல்லாம் கட் பண்ணலாம். அதை விட முக்கியமாக எக்ஸசைஸ், குறைஞ்சது 45 மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங், இது ரொம்ப முக்கியம். அதேமாரி ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த பழக்கம் இருந்தால் அதை கண்டிப்பாக ஜீரோ பண்ணிடணும். இது தவிர உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பிரச்சனைகள், மெட்டபாலிக் சிண்ட்ரோமில் வேறு மாதிரி இப்போ ஒரு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, அது மேலே தான் அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டு வரலாம். இதுக்கு மேலேயும் இது மாதிரி சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜ் எல்லாம் பண்ணுறேன், வெயிட் அப்போவும் குறையல, இந்த எல்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ராலும் ஜாஸ்தியாகவே இருக்குது, 40 வயசு ஆகிடுச்சு, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் அட்டாக்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டர்ஸ் வந்து மாத்திரை கொடுக்க தான் செய்வாங்க. அந்த மாத்திரை ஜென்ரலாக லைஃப் லாங் போடுற மாதிரி தான் இருக்கும். அது எதுக்குன்னா அந்த கொலஸ்ட்ராலை குறைச்சி, மாத்திரை போட்டு கொலஸ்ட்ரால் குறைஞ்சோன்னா மாத்திரை நிப்பாட்டிடுவேன், கிடையவே கிடையாது. மாத்திரை போடுற வரைக்கும் தான் அது குறைஞ்சிருக்கும். நிப்பாட்டினேன்னா கொஞ்சம் நாளில் திருப்பி ஏறிடும். ஸோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ஒரு கெட்டது அப்படிங்கிறத விட அது கெட்டதாக மாற வைக்கிறது நம்மலாம். அதாவது ஒரு எக்ஸசைஸே இல்லை, ஒரு 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 ஹெல்த்தி டயட்டு கிடையாது, ரொம்ப லேட் நைட்டாக ஃபுட்டு சாப்பிட்றது, இல்லை சுகர் ஐட்டங்கள் நிறைய சாப்பிட்றது, இது எல்லாமே கொலஸ்ட்ராலாக தான் மாறும். இந்த கொலஸ்ட்ரால் கெட்டதாக முடியாது உங்கள் கையில் தான் இருக்குது. வணக்கம்.